சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ வந்து வெளியாகியிருக்கு. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பற்றி பேசணும்னா ரொம்ப வந்து ஸ்லோவான ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்லோவான ஸ்க்ரீன் ப்ளேனால போரான ஸ்க்ரீன் ப்ளேவாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது வந்து பயங்கரமாக அடுத்தடுத்து நகர்ந்து கொண்டு இருப்பதால் அந்த ஸ்லோ வந்து சுத்தமாக தெரியாமல் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரெசன்ட் போர்ஷன் வந்து இருப்பதால் அது வந்து டக்குன்னு வந்து பாஸ்ட் போர்ஷனாக சேஞ்ச் ஆவதால் வந்து அந்த ஒரு ஸ்லோவே தெரியாமல் சூப்பராக வந்து லேக் எந்த இடத்துலையுமே ஆகக்கூடாதனால வந்து சூப்பரான விஷுவல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த கோவா சாங் வந்து வருகிறது. அது பார்க்க வந்து இளைஞர்களுக்கு ஒரு பூஸ்ட் ஏற்றுற மாதிரி வந்து ஒரு சாங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபயர் சாங் வந்து வருகிறது. 2 இம்பார்ட்டன்ட் சாங்கும் வந்து ஸ்டார்டிங்கில் வருகிறது. ஸோ ஒரு மாசு ஒரு கிளாஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து முடிகிறது. அது வந்து பார்ப்பதற்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி வந்து இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா சூர்யா ரசிகர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பயங்கர மாசான விஷயங்களோட கொண்டாடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து விஎஃப்எக்ஸ் டீம் வந்து பாராட்டி ஆக வேண்டும். ஏன்னா வந்து விஎஃப்எக்ஸ் டீம் வந்து ஒரு எந்த இடத்துலையுமே ஆர்டிஃபிஷியல் லைட்டை வந்து வைக்காமல் நிறைய இடத்துல வந்து கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுற நிலமை வந்து பெருசாக வந்து விட்டுது. ஆனால் அந்த இடத்துல வந்து இது கிராஃபிக் அப்படின்னு தெரியாமல் சூப்பராக வந்து நம்மளை வந்து பார்க்க வச்சுருக்காங்க. ஒரு நம்மளை அந்த உலகத்துக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. அது வந்து விஎஃப்எக்ஸ் டீமுக்கு வந்து பாராட்டி ஆகிவிடும். முக்கியமாக ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஓவராலாக பார்க்கும்போது வந்து சூப்பரான மூவியாக வந்து தெரிகிறது. ஆகா ஓகோனாலும் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பேன் இண்டியா ஃபிலிம் மாதிரி வந்து பார்ப்பதற்கே வந்து தெரிகிறது. செகண்ட் ஹாஃப் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து முடிவு பண்ணும்.